எஸ்எஸ்கே இப்படி நடு ரோட்ல தன்னந்தனியா நிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஏற்கனவே ரேவதிய பத்தியும், ரேவதியோட மகன பத்தியும் தெரிய வந்தா என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றது இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ கௌதமோட சொத்துக்கு, அதாவது கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய கௌதமோட சொத்துக்கு இந்த எஸ்எஸ்கே வந்து ரொம்ப வந்து அடி போட்டுக்கிட்டு இருக்காரு. அத அடைய நினைக்கிறாரு அப்படின்றது, அதாவது இந்த டைம்ல அவர் அடைய நினைச்சது உண்மையிலேயே ரொம்ப தவறான விஷயமா நடந்து போயிடுச்சு. ஏன்னா அடுத்தடுத்து வந்து உண்மையிலேயே எஸ்எஸ்கேவுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே கௌதம் எப்படா இந்த எஸ்எஸ்கேவை கொன்னு போட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்ததா இப்போ இந்த தாக்ஷாயினி எந்த நேரத்துல இந்த எஸ்எஸ்கேவை கொல்ல போறான்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அந்த மாதிரி சூப்பரான சம்பவங்கள் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம ஸ்பாட்லயே இந்த தாக்ஷாயினி இப்போ எஸ்எஸ்கேவை ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்கே அமைதியா நம்ம ரேவதியை ஏத்துக்கிட்டு நம்ம கௌதம் கூட சந்தோஷமா இருந்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா சொத்துக்கு பணத்துக்கு இப்படி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கடைசியில அந்த சொத்து பணம் எல்லாமே இந்த எஸ்எஸ்கேவை எங்க வந்து நெற்கதிரியா நிறுத்த நிறுத்த வச்சிருக்கு அப்படின்றது இங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு பல உண்மைகள் தெரிய வந்தது மட்டும் இல்லாம அடுத்ததா 30 வருஷமா புதஞ்சு கிடந்த உண்மைதான் இப்போ தாக்ஷாயணிக்கும் தெரிய வந்திருக்கு. உண்மையிலேயே இப்படி எல்லாமே ஸ்பாட்ல நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எஸ்எஸ்கே அவ்வளவு ஆக்ரோஷமா, அவ்வளவு ஆத்திரமா நம்ம கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே அவரோட பேருக்கு எழுதிக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி, அடுத்ததா ரேவதி இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி கொடுத்து அதை தடுக்கிறாங்க. ஏன்னா எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு கார்த்திக், அஞ்சலி இவங்க எல்லாரையுமே கடத்தி வச்சு அந்த பத்திரத்துல சைன் வாங்கி ஈஸியா வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. இப்போ நம்ம கார்த்திக்கு எஸ்எஸ்கேவை பத்தின ரகசியங்களும் வெளியே வந்துருச்சு. கௌதம பத்தின நல்ல எண்ணங்களும் வெளியே வந்துருச்சு. இப்போ அடுத்ததா இனிமே யாருமே நம்ம கௌதம அப்பா அம்மா பேர் தெரியாதவங்க, ஊர் பேர் தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராகவே வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடந்துருச்சு. எஸ்எஸ்கேவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்போ எஸ்எஸ்கேவுக்கு உண்மை தெரியும் போது தாக்ஷாயணி அங்கேயே இருக்கிறதுனால தாக்ஷாயணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. போலீஸ்லாம் வந்து இந்த எஸ்எஸ்கேவை கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நேரத்துல தாக்ஷாயணி இருந்துட்டு அந்த துப்பாக்கி எடுத்து எஸ்எஸ்கேவை எய்ம் பண்ணி நிக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எஸ்எஸ்கேவோட கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாமே டோட்டலா ஓவர் ஆயிடும். அதே மாதிரி இங்க தாக்ஷாயணி இருந்துட்டு இவ்வளவு நாளா இந்த ரேவதியை ஏமாத்தினது வேற யாரோ ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீங்க தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சோ இதுக்கு மேல உங்களை நான் உயிரோட விட மாட்டேன். எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எஸ்எஸ்கேவை கொல்றதுக்கு தாக்ஷாயணி வந்து ரெடி ஆயிட்டா. இப்போ எஸ்எஸ்கேவால அதை தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்போ தாக்ஷாயணியோட காலில் விழுந்தாலும் எதுவும் மாற போறது கிடையாது. அதே மாதிரி தாக்ஷாயினி விட்டாலுமே கூட கௌதம் வந்து சும்மா விட போறது கிடையாது. எஸ்எஸ்கே நீங்க எந்த விஷயத்துல வேணாலும் என்னை ஏமாத்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல என்னை ஏமாத்தி இப்படி ரெண்டாம் தாரமா ஆக்கியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே மேல தாக்ஷாயினி பயங்கரமா கோவத்துல இருந்து மட்டும் இல்லாம அந்த துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால துப்பாக்கியால சுட்டதுனால எஸ்எஸ்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அடுத்ததா தாக்ஷாயினியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இந்த எஸ்எஸ்கே பொழைப்பாரா மாட்டாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.